அஞ்சலி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க லேப்டாப்பை. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு X+6% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அண்ட் கிரெடிட் கார்டில் பார்த்தோம்னா 10% கேஷ்பேக் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஓவராலாக இது எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு 2x% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இந்த 2x% டிஸ்கவுண்ட் போக அவங்க லேப்டாப் எவ்வளோ கொடுத்து வாங்குறாங்கன்னு பார்த்தோம்னா 7200 கொடுத்து வாங்குறாங்க. 7200. அதாவது இது வந்து லேப்டாப்போட செல்லிங் ப்ரைஸ். பட் இதை வந்து அஞ்சலிக்கு என்னவா இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இப்போ அந்த கதைக்குள்ளே போக வேணாம். பட் லேப்டாப்போட செல்லிங் ப்ரைஸ் 7500. ஸோ இப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ்னா அப்போ கண்டிப்பாக மார்க் ப்ரைஸ் எம்பியிலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் போக தானே செல்லிங் ப்ரைஸ். ஸோ அப்போ அந்த டிஸ்கவுண்ட் தான் இங்கே 2xன்னு சொல்லிட்டு ஓவரால் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கண்டுபிடிச்சாதான் எம்பி என்னன்னு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ எம்பி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் கான்செப்ட். இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கான்செப்டில். எதுனாலனா இங்கே கண்டினியூஸாக பாருங்களேன், 2 டிஸ்கவுண்ட் வந்திருக்கும். இது ஒரு டிஸ்கவுண்ட், இந்த 10% கேஷ்பேக்ன்றதுமே 10 டிஸ்கவுண்ட் தானே. கரெக்டாக அந்த அடிப்படையில் தானே வரும். ஸோ அப்போ அதனால 2 டிஸ்கவுண்ட். அப்போ அதனாலேயே இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம். A plus B minus A into B divided by 100 is equal to overall discount. ஸோ இப்போ ஏன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட், பின்றது செகண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ இது அப்படி அப்ளை பண்ணுங்க. A plus B minus A into B divided by 100 is equal to overall discount 2x. ஸோ இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணோம்னா, சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இப்போ அதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 14 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே என்னது ஓவரால் டிஸ்கவுண்ட் என்னது? 2x% தானே. அப்போ 2x%னா 2 into 14, அப்போ தான் 28% டிஸ்கவுண்ட். அப்போ 28% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 100 தான் என்னோட எம்பி, 100% தான் எம்பினா அதில் 20 டிஸ்கவுண்ட் போயிடுச்சுன்னா அப்போ மிச்சம் 72%க்கு தானே விற்றுருப்பாங்க. அந்த 72% தான் என்னது? 7200. ஸோ அப்போ 72% 7200னா அப்போ அந்த 100% என்னவா இருக்கும்? 10,000 தானே இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் 10,000.